வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காவலி கணக்கு நிற்கிறோம்டா நைனாதுலா நிற்கிறோம். வேதாந்த மகோத்சவத்தில் வந்து இன்றைக்கி நைனாவில் வந்து தேர் திருவிழா. நிறைய மக்கள் வேணும். இந்த ஊரில் இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வேணும். வெளிநாடுகள் இதெல்லாம் நிறைய மக்கள் வேணும். அது வந்து நல்ல ஒரு சிறப்பாக நடக்குது. நிறைய பேர் நைனாதி பண்ணாலே நிறைய பேர் ஓடி வர்ற ஒரு கோயிலாக இருக்கும். இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி தேர் திருவிழா நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன். நீங்களும் காவலி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நான் இப்போ காணிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து நைனாவுக்கு வந்து அதாவது வந்து குறிக்கட்டு வாஞ்சட்டிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து நாங்கள் படம் எடுத்து போகணும். இப்போ நேரம் வந்து ஒரு 5:38. இப்போ கொஞ்சம் விலைக்கு வந்துட்டோம். இல்லை வந்து பிறகு ஆக்கள் நிறைய பேர் வருகிறோம். இப்போ வந்து படகுகள் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. லைனில் நிற்கணும். அதில் கொஞ்சம் விலைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து நிறைய மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வரைக்கெல்லாம் ஒரு பஸ் வந்து எங்களை முந்திக்கொண்டெல்லாம் போயிருந்தது. அப்படி வந்து நிறைய மக்கள் வேணும். மற்ற வந்து இன்றைக்கி எல்லாம் ஃப்ரீயாக பஸ்ஸுகள் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் ஓடுறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து இன்றைக்கி மக்கள் வருகிறோம். நான் உங்களை தொடர்ந்து கோயிலுக்கெல்லாம் போய் என்ன காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள், நாங்கள் அப்படியே டீக்கிட்ட வந்துட்டோம். அப்படி வந்து நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும். போர்டுகளும் வந்து தயார் நிலையில் இருக்குது. ஆக்களை ஏற்றி கொண்டிருக்கணும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே நாங்கள் போய் நிறைய என்ன வேண்டு போய் பார்த்துக்கொள்வோம். இன்னும் முழுசாக விடியலைன்னு தான் சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த படகுல நிறைய பேர் இறங்கி வந்து கொண்டிருக்கணும். அப்படி நாங்கள் உள்ளே போகிறோம். நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன். நிறைய மக்கள் வந்து அங்கே நிற்பினம். ஏனென்றால் நேற்று சப்பர திருவிழாவுக்கு வந்த மக்கள்லாம் அங்கே தான் தங்கி நிற்கிறவன். அதே உங்களுக்கு சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் போய் உள்ள. ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய படகுகள் வந்தோன்னான் இருக்குது. அதோட வந்து நிறைய மக்கள் அப்படியே நேராக வந்தோன்னான் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அப்படியே எங்களை காட்டி கொண்டு போகிறோம். இங்கே வந்து ஆக்கள் போகிற பாதை திருப்பி வந்து போகிறதுக்கு வந்து இங்கே கயிறு கட்டி இருக்குதுங்களா. லைனில் நிற்கணும் படகுகளுக்கு. பாருங்கள், அப்படி கோபுரத்தை காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ வந்து 6:12 வந்து இங்கே வந்துட்டோம். உள்ள வந்து பூசைகள் நடந்து கொண்டு நினைக்கிறேன். உங்களை தொடர்ந்து நாங்கள் காட்டிக்கொள்ள. ஓகே, இதில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் இருக்கிறேன். நேற்று வந்தாக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருக்கிறேன் பாருங்க. இதில் தான் நித்திர கொண்டு கிளம்பி இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறோம். போட்டுகள் கப்பல்கள் வேறு வந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு பார்க்குறேன் பாருங்க. அப்படி இந்த லைனுக்கு வந்து ஆக்கள் நிற்கணும். எங்களை வந்து டீஎல் அதெல்லாம் குடிக்கணும். அதெல்லாம் வாங்கி குடிச்சு கொண்டு லைனில் ஆக்கள் நிற்கணும் பாருங்க. காட்டிக்கொள்கிறேன். அப்படியே கோபுரத்தை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. திருப்பி இருக்கா. இப்படி நாங்கள் உள்ளே போய் என்ன பார்த்துக்கொள்வோம். அதில் பார்த்தோம்டா நேற்று மக்கள் எல்லாம் தங்கியிருந்தவங்க. அதில் எல்லாருக்கும் வந்து டீ எல்லாம் குடிக்கணும். இலவசமாக வந்து டீகள் எல்லாம் குடிக்கணும். இதுக்குள்ளே ஒரு சிடிவி பஸ் நினைக்கிது பாருங்க. அதில் நிறைய மக்கள் இருக்கணும். அப்படி உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். நீங்கள் எல்லாம் லைனில் நின்று டீகள் வாங்கி குடிச்சு கொண்டிருக்கணும். இங்கே நிறைய பேர் இருக்கணும் பாருங்கள். அப்படி நாங்கள் நேராக போய் அம்மா தேங்காய் தந்தவா தேங்காய் வந்து ரெண்டு உடைச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இது உள்ளே போய் எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நிறைய மக்கள் இருப்பேன். அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் போய். அதில் தேர் முண்டிக்கு முன்னால் தேங்காய் இருக்குது. அதே மாதிரி காட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து ரதங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இதில் முன்னுக்கு ஒரு ரதம் இருக்குது. அப்படியே முன்னுக்கு வந்து 2 சின்ன ரதங்கள் நிற்கிது. அங்கால பார்த்தோம்னா நான் அம்மாண்ட ரதம் வந்து அதில் இருக்கிறத பாருங்கள். எங்களை காட்டிக்கொள்ள நிறைய மக்கள் நிற்கிறோம். அப்படி எல்லோரும் வந்து இங்கே இருக்கிறார்கள், தங்கி நிற்கிறார்கள். எல்லாம் பாய் போட்டு சின்ன பிள்ளைலாம் நித்திர கொண்டு இருக்கிறோம். உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். வசந்த மண்டப பூசையெல்லாம் அதில் 2 எடுக்கணும். அதில் வந்து உங்களை காட்டிக்கொள்கிறேன். கூட வந்து இங்கே பறவை காவடியாதல் வர்றேன்டா ஊர்க்காரர் தான் எடுக்கல. நான் வெளியிலேருந்து விரையில பாதையை ஓடையில் மற்றபடி இங்கே வந்து அந்த நோம்பில் ஆடுற காவடி அதெல்லாம் வருவினோம். இதில் எல்லாம் தேங்காய் எல்லாம் கொண்டு வந்து நேத்திக்கெல்லாம் குமிச்சிருக்கணும் பாருங்கள். அப்படி காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். மற்ற வந்து உள்ள இதுக்கு தடை அனுமதி இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த பிரதட்டை செய்கிறார்கள், எல்லாம் பிரதட்டிகள் செய்து கொண்டிருக்கணும். தீச்சட்டி எடுக்கிறார்கள், தீச்சட்டி எடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள் நேர்த்தி கடங்களை வந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த கரும்பாம்பு செம்பாம்பு அப்படி வந்து நிறைய பேர் வந்து நிறைய நேர்த்திகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். இதை காட்டிக்கொள்கிறேன். நேற்று சப்பரம் நடந்திருந்தது. நேற்று நான் விரையில் இந்த ரதத்தை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். இன்னும் நிறைய மக்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறோம். எக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கற்பூரம் போட்டு அந்த இது வந்து நல்ல ஒரு ஜுவாலியாக எரிஞ்சு கொண்டே இருக்குது. காவடிகளும் வந்திருக்கணும். தீச்சட்டிகள் அப்படி எடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் போக நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம். இன்னும் போக வந்து இந்த ஃபுல்லாக வந்து மக்களாகவே இருக்கும். அவ்வளோத்துக்கு வந்து மக்கள் வந்து நிற்பின வந்து சொல்லலாம். அவ்வளோத்துக்கு நிறைய க்ரௌடாக இருக்கும்.
வந்து நேர்த்திக்காக வைச்ச தேங்காய்களை பாருங்கள், அப்படியே மலை போல் குமிஞ்சு கொண்டே இருக்குது. அவ்வளோ மக்களும் வந்து கொண்டு வைக்கணும். நிறைய பேர் வந்து சிறு தேங்காய்களை முடைச்சிட்டு போயினோம். சொந்த நேர்த்திகள் இருக்கும், சிறு தேங்காய் அப்படியே கொண்டு வேண்டியிருக்கணும், அதையும் செய்யணும். மற்ற வந்து நிறைய பேர் வந்து நேர்த்தி கொண்டு அப்படியே வச்சு கொண்டிருக்கணும். எல்லாம் தண்ணிகளை ஊற்றி பூக்கள் எல்லாம் போட்டுருக்கு பாருங்கள்.
கொடியேற்று போலீஸ் படையினர் மிகவும் கடமையாக மேற்கொண்டு அதிகாரிகளின் நலன் கருதி அவற்றை மேற்கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். பார்த்துருப்பீங்க சாமியை கொண்டே வந்து ரதத்தில் ஏற்றியாச்சு. எங்களை முன்னுக்கு வந்து பிள்ளையார், எங்களை வந்து முருகன், என்னால் வந்து நைனி அம்மா நாகம்மாண்ட ரதம் வந்து நிற்கிது. இப்படி தொடர்ந்து வந்து இழுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மக்கள் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கில் வந்து மக்கள் நிற்கணும் பாருங்க, இப்படி காட்டிக்கொள்கிறேன். பார்த்தோம்னா ரதங்கள் வந்து இழுக்கிறது தயாராகிட்டோம். முதலாவது வந்து பிள்ளையாட்ட ரதம் வந்து இழுக்கிறது, வடங்கள் எல்லாம் பிடிச்சி நிற்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு ஆசை இந்த படத்தை பிடிச்சி இழுக்கணும். அடுத்து இந்த தேரை வந்து ஒரு காலம் வந்து தண்டோனம் வந்து நிறைய மக்கள் வேறு இந்த தீச்சட்டி இருக்கிறார்கள்லாம் அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கிறோம். இவங்களை காட்டுறேன். அவளை வந்து நாகம்மாண்ட படத்தை வந்து இழுக்க தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது வந்து ஆக்கள் வந்து பிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரதங்கள் இழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அம்மன் வடம் இங்கே வரைக்கும் வருது பாருங்க.
லலிதாம்பிகைத்தாயே சடுதியில் வந்திடம்மா உடனே காத்திடம்மா மனதிலோடு வைத்தடியே காத்திடம்மா. முருகன் ரதம் பின்னால் வந்து நயனியம்மான ரதம் வந்து நகர்ந்து வந்து கொண்டு இருக்குது. முருகன் அவங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. முருகன் ரதம் வந்து நகர்ந்து வருது. பச்சை கொடி காட்டினோட வந்து மக்கள் வந்து இழுக்க தொடங்கினான். இங்கால பார்த்தோம்னா பெரிய வடங்கள் இருக்குது. அதை வந்து நயனியம்மாண்ட வடங்கள் பாருங்க. இங்கே வரைக்கும் நிற்கிற மக்கள் பார்த்தோம்னா நாகம்மாண்ட வடத்தை எத்தனை பேர் பற்றி பிடிச்சிக்கிறோம் பாருங்க. நாகமாண்ட வடங்களை நிறைய பேர் உக்கச்சக்கமான மக்கள் பற்றி பிடிச்சிக்கணும். இப்படி எங்கால வந்து முன்னுக்கு காட்டிக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து தீச்சட்டிகள் ஏந்தி குடங்கள் ஏந்தி நிற்கணும். நாகம்மா அவங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. மக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். அது வந்து நாகம்மாண்ட ரதம் பெறதை வந்து நிறைய பேர் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். நேட்லேருந்து வந்தாக்கள் எல்லாம் அப்படியே நிற்கணும். இங்கேயே வந்து தங்கி இருந்து நாகம்மாவுக்கு தரிசிட்டு போகணுமென்று நிறைய பேர் வந்து காவல் இருந்து ஒரு தரிசனம் கொண்டு செய்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ மக்கள் எவ்வளோ தீச்சட்டிகள் ஏந்திருக்கிறோம் பாருங்க. நிறைய மக்கள் வேண்டுதல் விளையாட்டு ரதத்தை இழுத்து கொண்டு போயினோம். புறச்சட்டிகள் பாருங்களேன். எவ்வளோ வந்து வேண்டுதல்கள் ஒவ்வொருத்த வேண்டுதல்களும் பாருங்க. நான் வந்து நாகம்மாண்ட ரதத்தை காட்டுறது தான் போய் கொண்டிருக்கிறேன். போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்படி போனா நாகம்மாண்ட ரதத்தை பார்த்துக்கொள்ளலாம். வந்து கருடனம் வந்து பறந்து கொண்டிருக்கிறது. ஐயா காட்டியிருந்தவர் கை காட்டியிருந்தவர். அப்போ அதான் நான் பார்த்துட்டு அப்படியே காட்டியிருந்தேன். நான் கருடனம் வந்து பறந்து கொண்டிருக்குது. பின்னால் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பால் குடங்கள் அந்த குடங்களை ஏந்தி தங்கள்ட வேண்டுதல்கள் எல்லாம் செய்து பாட்டுகள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா பக்தர்கள் வந்து பிரதிட்ட செய்யணும். அதுக்கு வந்து சேரணையர் வந்து பாதுகாப்பு வழங்கினோம். வேறு அப்படி எல்லாம் எனக்கு அப்படி காட்டிக்கொள்கிறேன். பெண் பக்தர்கள் வந்து தீச்சட்டி என்ற மாதிரி ஆண் பக்தர்கள் வந்து எல்லாம் வந்து பிரதிட்ட செய்து கொண்டு போய் அப்படியே ரதத்துக்கு பின்னால் அம்மாலாச்சின் ரதத்துக்கு பின்னால் இதுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சேரணர்கள் வந்து பாதுகாப்பு விட்டு கிடக்கு. பிள்ளை ரதத்தை எடுத்து கொண்டு வரணும் பாருங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளையாட்ட ரதம் வந்து இருப்பிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் தூரத்தை வந்து இருப்பிடத்துக்கு போயிடும். இப்படி பின்னால் பார்த்தோம்னா முருகன் ரதம் வந்து கொண்டிருக்குது. அம்மன் ரதம் கொஞ்சம் தூரம் தான் வருது. காடி கொடுறோம். அப்படியே எல்லோரும் அந்த மக்கள் எல்லோரும் வந்து அர்ச்சனை செய்யறதுக்கு வந்து ரெடியாக நிற்கணும். ரதங்கள் வந்து இருப்பிடத்துக்கு வந்தோடனே அர்ச்சனைகள் செய்யணும். அதுக்கு வந்து ஆவலாக ரெடியாக நிற்கணும். உடனடியாக ஆலய அரசாங்கம்
வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே இன்று நடைபெறுகின்ற தேர் திருவிழா நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். வருடம் ஆனி பூரணைய தீர்த்த உற்சவமாக கொண்டு இந்த திருத்தலத்திலே 15 நாட்கள் மகோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே கடந்த 26/6/2025 வியாழக்கிழமை அன்று இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் துவஜ ஆரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வசந்த மண்டப பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலை 4:30 மணிக்கு அபிஷேக ஆரம்பமும், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு தம்ப பூசையும், 7 மணிக்கு வசந்த மண்டப பூசையும் ஆரம்பமாகி இப்பொழுது அங்கே வசந்த மண்டபத்திலே சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்தலத்திற்கு ஏராளமான அடியார்கள் இங்கே அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்தும் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலும் இருந்தும் அம்பிகையினுடைய திருத்தலத்துக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இரவிரவாக பல அடியார்கள் இங்கே வந்தார்கள். இன்னும் காலை 5:30 மணியிலே இருந்து குடியேற்றுவானிலிருந்து அடியார்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த திருத்தலத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அம்பிகையினுடைய திருத்தேர் 8/7/1957, அதாவது நேற்றைய தினம் 8/7/2025, இது 8/7/1957, கிட்டத்தட்ட 68 வருடங்கள் இந்த அம்பாளுடைய திருத்தேருக்கு தற்போது 68 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு 69வது வருடத்திலே அம்பிகையினுடைய அந்த திருத்தேர் வீதிவலம் வருகின்ற அற்புத காட்சியை நீங்கள் இன்னும் சில நிமிடங்களிலே காணலாம். அதற்கு முன்பாக விநாயகர் பெருமானுடைய தேரும், அதனை அடுத்து முருகப்பெருமானுடைய தேரும் இங்கே காட்சி தந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதிகாலையிலிருந்து அடியார்கள், ஆணடியார்கள் அங்க பிரதட்சணம் செய்தும், பெண்ணடியார்கள் அடியளித்தும், கற்பூர செடி எடுத்தும் எத்தனையோ காவடிகளையும் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இலங்கையிலே இருக்கின்ற ஆலயங்களுக்குள்ளே மிகவும் ஒரு பக்திபூர்வமான ஆலயமாக இந்த நயினாதீவு நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தை குறிப்பிடலாம். ஏனென்று சொன்னால் இங்கே பெரும்பாலும் அந்த குழந்தை வரம் இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள் அவர்கள்தான் கூடுதலாக வருவார். அப்படி அவர்கள் வந்து அந்த நாகசாந்தி, நாகப்பிரதிஷ்டை என்பவற்றை செய்தவுடன் அவர்களுக்கு அந்த அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த பிணிகள் எல்லாம் நீங்கி அவர்களுக்கு திருமணமாகி அதே போல குழந்தை வரத்தையும் பெற்றுவிடுகின்றார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையிலே இந்த திருத்தலம் திகழ்வதன் காரணமாக எத்தனையோ அடியார்கள் இந்த அம்பிகையினுடைய திருத்தலத்துக்கு வந்து அந்த அம்பிகைக்குரிய காணிக்கை பொருட்களை ஆலயத்திலே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். என்று தங்க திருவாசியிலே தான் அம்பாள் எழுந்தருளி வருவாள். அதே போல முருகன், விநாயகர் போன்ற அந்த பரிவார மூர்த்திகளும் தங்க திருவாசியில் தான் எழுந்தருளி வருவார்கள். அம்பாள் தங்கை மயமாகத்தான் காட்சியளிப்பார். ஏனென்றால் அவ்வளவத்திற்கு அந்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை அம்பாள் நிறைவேற்றியவுடன் தங்க காணிகைகளை கொண்டு வந்து அம்பாளுக்கு சொல்வார்கள். குழந்தை வரம் இல்லாதவர்கள் நாகசாந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாந்தி இருக்கின்றது. அந்த சாந்தியை செய்தவுடன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடுகின்றது. அது மட்டுமல்ல, நேற்று அதாவது 11ஆம் திருவிழா ஆண்டு நீங்கள் கவனித்திருப்பீர்கள். வழக்கமாக அந்த வரலாற்று சின்னங்களாகிய கருடன் இருந்த கல், பாம்பு சுற்றிய கல் ஆகிய அந்த சின்னங்களுக்கு பூசை நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு பூசை நடைபெறுகின்ற பொழுது கருடை பற்றி வானிலே வட்டமிட்டு அடியார்களுக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த அற்புதமான சம்பவம் இங்கே இடம்பெறுகிறது. அதுவும் 11ஆம் திருவிழா அன்று இடம்பெற்றதை நீங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். சிலர் நேராக அதை கண்டு ரசித்திருப்பார்கள். அப்படி அடியார்களுடைய நோய்களை எல்லாம் தீர்க்கின்ற அப்பர் சுவாமிகள் கூறியது போல வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டார். அப்படி வேண்டுவார் வேண்டுகின்ற வரங்களை அளிக்கின்ற ஒரு தாயாக இந்த நயினாதீவிலே இருந்து அம்பிகை அடியார்களுக்கு அருள் பாலிக்கின்றார். தனக்கு என்ன வேண்டுமென்றாலும் அங்கே அடியார்களுடைய வீடுகளிலே பாம்பாக சென்று அம்பாள் காட்சி கொடுத்தால் அவர்கள் உடனே இங்கே வந்து அந்த நேர்த்திக் கடன்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற தன்மையை இந்த திருத்தலத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருத்தலம் இன்று நேற்று அல்ல, இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று சரியாக அறுதியிட்டு கூற முடியாது. இருந்தாலும் இந்திரன், தேவர் தலைவனாகிய இந்திரன், ஆவுத்திரன் என்பவனே அந்த இந்திரனுடைய சூழ்ச்சியால் ஆவுத்திரன் இறந்தான் என்றும்
ஆகவே அதனாலே அந்த இந்திரனை பிரமசக்தி தோஷம் பிடித்தது என்றும் அந்த பிரமசக்தி தோஷத்திலே இருந்து நீங்குவதற்காக இந்திரன் இந்த திருத்தலத்தை அமைத்தான் என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. இந்திரன் அமைத்தது சக்தி பீடம், அது இருக்கிற நகினையோ முத்திகூடம் முத்திகூடம் முத்திகூடம். உலகத்திலே இருக்கின்ற 64 சக்தி பீடங்களிலே இது புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லப்படுகின்றது. தக்க யாகத்திலே அம்பாளுடைய பாகங்கள் எல்லாம் சிதைவடைந்த போது அந்த அம்பாளுடைய கால் சதங்கே இங்கே விழுந்ததாம். அதனாலே தான் இந்த இடத்தை மணிபுரி என்றும் மணிபல்லவம் என்றும் அழைக்கின்றார்கள். அந்த கால் சதங்கை விழுந்த இடம் புவனேஸ்வரி பீடம் என்று வழங்கலாயிற்று. பிற்பட்ட காலத்திலே இந்த ஆலயத்திற்கு வடக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு தீவு புளியந்தீவு. அந்த புளியந்தீவிலே இருந்து தினமும் ஒரு நாகம் பூவை கொண்டு வந்து அம்பாளுக்கு பூசித்த காரணத்திலே இந்த அம்பாளை நாகபூஷணி என்று சொல்லுகின்றார்கள். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தாயாக, அடியார்கள் வேண்டுவதை அளிக்கின்ற தாயாக விளங்குகின்ற அன்னை பராசக்தியினுடைய இந்த திருத்தலத்திலே தினம் ரதோற்சவம் நடைபெற இருக்கின்றது. என்னும் சில நிமிடங்களிலே நீங்கள் இங்கே நடைபெறுகின்ற அந்த ரதோற்சவத்தை கண்டு அம்பாளுடைய அந்த திருத்தேர் வடங்களை நீங்கள் வடங்களை பிடித்து இழுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்திலே இருக்கின்ற அசையாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதனாலே தான் அசையாத தேரை நாங்கள் எல்லோரும் கூடி இழுப்பதன் மூலமாக எங்களிடத்தில் இருக்கின்ற அந்த அசையாத பணிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இன்னும் சில நிமிடங்களிலே அம்பாள் தேரிலே ஆரோகணித்து இங்கே காட்சி கொடுக்க இருக்கின்றால் அடியார்களாகிய நீங்கள் அனைவரும் அம்பிகையினுடைய தேர் மடம் பிடித்து இழுத்து அம்பாளுடைய இஷ்ட சித்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதோடு இங்கே வர முடியாத அடியார்கள் சில காரணங்களால் வர முடியாமல் இருக்கலாம். அவர்களும் இந்த ஊடகங்களின் மூலமாக அம்பாளுடைய இந்த தேர் திருவிழா நிகழ்வுகளையும் மற்றும் அம்பாளுடைய பெருமைகளையும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று இந்த இடத்திலே கூறி எனக்கும் சந்தர்ப்பம் தந்தமைக்கு இந்த அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.